திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்னை எனக்கு அறிவித்தானுங்கள் குருநாதன், இணையடியென் தலை வைத்தானுங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானானுங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தானுங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டானுங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒண்ணானுங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதானுங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றானுங்கள் குருநாதன். யுவர் சுவாமிகளுடைய பாடல் நச்சிந்தனையில முதலாவது பாடலும் கூட அழகாக சொன்னார். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் என்று தொடங்கி நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். அந்நியம் இல்லாம எங்களுக்கு தெரியும் யுவசுவாமிய வாழ்க்கையில செல்லப்பா சுவாமிகளுடைய குரு. ஒரு நேரத்துல செல்லப்பா சுவாமிகள் சொன்னார், ஒரு வீட்டுக்கு 2 நாய் ஆகாதடா வழியில போன்னு தனிப்பிச்சு. அதுக்கு வந்த பிறகுதான் அவர் இங்க கொழும்புத்துறைக்கு வந்தவர். அதற்கு பிற்பாடு அவர் தன்னுடைய குருநாதனை சென்று சந்தித்ததாக, பார்த்ததாக, பேசியதாக எங்களுக்கு எந்த விதமான ஆவணப்படுத்தல்களும் இல்லை. எத்தனையோ வருடங்கள் 2 பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கணும், யாழ்ப்பாணத்துல. அவருடைய குருநாதர் சிவபதமடைந்த போது யோசுவாமிகள் போனதாகவும் இல்லை. ஏனென்றால் அவர் அந்த வித்தியாசம் எடுக்கல. நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், நானும் அவனும் ஒன்று என்ற நிலை வந்த பிறகு யார் செத்தது, யார் போனது, யார் யார்கிட்ட போறது, யார் யாரோட கதைக்கிறது, அந்த உயரிய நிலை அதான். என்ன எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியின் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன் என்ற அனைத்தும் அவர்தான். அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். எல்லா வினைகளையும் எடுத்துட்டார். மூவருக்கும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். யோசுவாமிகளுடைய வார்த்தை பாடல் இல்ல, அனுபூதி பாடல். மற்ற அனுபவத்தை மூவருக்கண்டார சொல்லியிருப்பேன். பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களுக்கும் அறிய ஒண்ணாதவன் எங்கள் குருநாதன். ஏனென்றால் அவர் சிவமையா விளங்குபவர் இல்லையா? பரபிரம உபன் என்றும் பரசிவன் தான் என்றும் என்றுதான் சிவஞான சித்தியார்ல கடைசி பாடல் சொல்லுது. நான் தானா என்பதற்கு சிவஞான சித்தியார கடைசி பாடல் பார்க்கணும். பரபிரம உபன் என்றும் பரசிவன் தான் என்றும் என்ற பாடல்ல இருக்கு. எல்லாம் அவர் குருதான். குருவுக்குள்ளேயே சிவன் இருக்கிறார் என்றால் அவர் மூவருக்கும் அறிய முடியாதுதானே. நாங்கள் இன்றைக்கு யோசுவாவுடைய குரு பூஜை இருக்கிறபடியினால நாங்கள் வியாழக்கிழமை செய்கிற யோசுவாவுடைய சிந்தனையை இன்றைக்கு செய்து வியாழக்கிழமைக்கு நாங்கள் எங்களோட சித்தாந்த படிப்பை பார்க்க வேண்டிய. நாங்கள் எல்லாம் யோகசுவாமிகளை பற்றி சொல்லிக்குள்ள பெரும்பாலும் அவற்றை சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை தான் சொல்லி போட்டு போறது. அவர் இப்படி இருந்தார், நடக்க போறதை முன்னுக்கு சொன்னார், நடந்தவற்றை சொன்னார், அப்படி இப்படி அவற்றை சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வந்து அவன் நோக்கம் இல்லை. அவர் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தாருக்கு ஏதோ அற்புதம் காட்டி 2 போட்டதுக்கு வரையில அவர் இந்த அனுபவத்தை வந்தார். இப்படி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள், இறை அடைந்தவர்கள், அனுபவித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் எல்லாரும் இப்படி பாடி வச்சது இல்லை. எங்களுக்கு இறைவன் கொடுத்த மிஷன் அங்கிருந்து அனுப்பிக்கே எல்லோ பேர் அவரை அடைகிறார். 63 நாயன்மார்கள் இருக்கணும். 63 நாயன்மார்களும் பாட்டு பாடி வச்சிருக்கணுமா? அதுல ஒரு கொஞ்சம் பேர் 4-5 பேர் பாடி வச்சாங்க, அவ்வளவுதான். மற்ற பேர்ல எல்லாரும் பாடலையே, எழுதி வச்சாங்களா புத்தகங்கள்? எல்லாம் மற்றவை கூப்பிட்டு சொன்னிச்சினமா இப்படி சிவன் இருக்கிறார் இங்க வா இப்படி பண்ணு சொல்லிவார்களா? எல்லாம் மௌனமா உங்களுக்குள்ள ஒருவரா இருந்து எல்லாரும் போய் சேர்ந்துட்டார்கள். எல்லாரும் போய் சேர்ந்துட்டார்கள். எங்களோட குடும்பங்களுக்குள்ளே இருக்கும், உங்களோட குடும்பங்களுக்கும் இருக்கும். எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவங்க
அப்படியெல்லாம் இருந்து போகைக்குள்ள ஒரு சிலரை மட்டும் இறைவன் இப்படி அனுப்புறான். சுந்தரரை அனுப்பின மாதிரி. சுந்தரரை அனுப்புறாரு. என்னத்துக்கு அனுப்புறாரு? முத்தி அடைகிறதுக்கு மட்டும் இல்லை. இதான் தெரியும் ஒரு முத்தி என்று. அனுப்பிகள் என்னத்துக்கு அனுப்புறார்? தீதிலா திருத்தொண்ட தொகை தர. திருத்தொண்ட தொகை என்ற 63 நாயன்மாருடைய வரலாற்று ஆவணத்தை இந்த 10 பாட்டுல போட. அதுதான் அவருடைய நோக்கம். அப்படி யோகர் சுவாமிகள் அனுப்பிக்கு அவரும் தன்னை அடைவார் என்று தெரியும். இதுக்கு மேலே எத்தனை பேர் அடைஞ்சிட்டார்கள், எத்தனை பேர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அவரை அடைகின்றார்கள் என்று தெரியும். என்றாலும் இது கூடாக எங்களுக்கு 4 விஷயத்தை சொல்லுறதுக்கு வழிகாட்டுறதுக்காக அவர் அனுப்பினார். அதான் அவைகள் எல்லாம் அவதாரம் என்று சொல்றது. கீழே இறங்கி வந்தவர்கள். அப்படி வந்ததற்கு அவ எழுதினதெல்லாம் இட் இஸ் அவ எங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எழுதினதில்லை, அல்லது எங்களை ஈர்த்து இழுப்பதற்காக, எங்களை கவர்வதற்காக. டெக்னிக்ஸ் இருக்குல்ல கவர்றதுக்கு, வியாபார உத்திகள், விளம்பர உத்திகள், அதுகளுக்காக இல்லை. அவர் ஒன்றும் அற்புதம் செய்து வித்த காட்டி இங்க வாங்கோண்டு லாபாய் லாபாய் என்று கூப்பிட்டது கிடையாது. அது அற்புதங்கள் சும்மா வெளிப்படும், அவ்வளவுதான். அவையின் இயல் கொண்டதிலே அது நிழல் மாதிரி தொடரும், அவ்வளவுதானே தவிர அட்டமா சக்திகள் இந்த இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு அது அவைகளுடைய நிழல் போல தொடரும், அவ்வளவுதான். தொடர்றதாலே அது 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 மட்டும் பார்க்க அது பெரிய அதுக்காகத்தான் வந்ததுண்டு இல்லையா? அல்ல அதை காட்டி எங்களை மயக்கி எங்க இழுக்கிறதுக்கு வந்ததுண்டு அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் இட்ஸ் நாட் டு இம்ப்ரெஸ் அஸ் பட் அன் எக்ஸ்பிரஷன் of the bursting expression of their inner experience. அப்படியே அவற்றை அக ஆனந்தத்தை, அக அனுபவத்தை, சிவ அனுபவத்தை, சிவ போகத்தை, சிவ அனுபூதிய அப்படியே பொங்கி வழிந்து அது வார்த்தைகள்ல வழிகிறது தான் இந்த பாடல்கள். ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோயிங். அவனுடைய ஜோய், அவனுடைய பீஸ், அவனுடைய லவ் எல்லாம் அதுல அப்படியே நிறைந்து போயிருக்கு. இப்ப இது ஒருவரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எழுதினதோ, ஈர்க்கிறதுக்காக எழுதினதோ அல்ல, போதிக்கிறதுக்காக எழுதினது அல்ல. அப்படியே அப்படியே ஜஸ்ட் பை நேச்சர் இட் கம்ஸ் இன் தியர் வேர்ட்ஸ், அவ்வளவுதான். இதுதான் என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன். யோக சுவாமிகள் ஒரு தனித்துவமானவர். He is not an institutionalized சுவாமி. நிறுவனமயப்படுத்தப்பட்ட சுவாமி அல்ல யோகர் சுவாமி. யோக சுவாமிகள் தன்னுடைய காலத்திலே இப்படி யோகர் மடமண்டோ, யோகர் ஆச்சிரமண்டோ கொண்டையின் நிறுவினதும் கிடையாது. இடுப்ப மடத்தறியில போய் இருந்தார் கொழும்பு துறையில. முன்னால இருந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டார், இங்க இருங்கோண்டு ஒரு கொட்டில் போட்டு கொடுத்தார். அதுல இருந்தார், அவ்வளவுதான். அதுவும் அவற்றை இல்லை. அவருடைய காலத்தில் இத்தனையோ பேர் செல்வந்தர்கள் எல்லாரும் அவர்கிட்ட போனார்கள். நெச்சா இடையே எனக்கு ஒரு நிலத்தை வேண்டும் கொண்டிருக்கலாம், ஒரு ஆச்சிரமத்தை கட்டி இருக்கலாம். ஒரு 1950களில் அவருக்கு அவர் எழுதப்படுத்த பாட்டுகள் எல்லாம் அப்படி வேற வேற கொஞ்சம் பேர் எழுதி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர்கள்ல அந்த பாட்டுகள் வருகுது. சொல்லினோம், இது நாங்கள் ஒரு மேகசின் சஞ்சியாக தொடங்குவோம் என்று இல்லையன்றுட்டேன். 2-3 வருஷம் கழிச்சு எல்லாரும் கேட்கத்தான் சரி தொடங்கும் கூடாண்டு சிவதொண்டன் 2 பேர் வச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து எழுத துவங்கினார். அதுதான் இந்த நற்சிந்தனை. சிவதொண்டன் வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச காலத்துல சொன்னிச்சுன்னா உங்களுக்கு ஒரு கட்டிடம் வேணுமென்ட்டு. சரி செய்கிறேன்டா செய்யுங்கோண்டு காங்கேசுங்கிற இதையா பலாளி ரோட்ல தான் அது இருக்குது இல்லையா? பலாளி ரோட் தானே. கலாளி ரோட்ல கலாளி ரோட்ல தான் சிவதொண்டன் நிலையம் இருக்குது இல்லையா? கலாளி ரோட்டா கேகேஎஸ் ரோட்டா? கேகேஎஸ் ரோட்டு ரோட்ல தான் இருக்கு. கேகேஎஸ் ரோட்ல தான் அந்த காங்கேசந்திர வீதியில அந்த மண்டபம் கட்டப்படுது. ஒரு நாளும் அவர் அதுக்கு உள்ளுக்க போய் இருந்தது கிடையாது. வெளியில கட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தா வெளியில ஒரு குந்து இருக்கும், ஒரு சிமெண்ட் குந்து மாதிரி கொண்டு.
அதுலதான் வந்து இருப்பேன். உள்ளுக்கு போனது கிடையாது. ஆனா சொன்னார், இது சும்மா எல்லாரும் வந்து கூடி போறதுக்கு இல்லை. சொல்லி போத சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ். அவற்ற காலத்துல ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிகள் வந்தா அங்க தங்கி போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி இன்டென்ஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் அங்கிருந்து தியானிக்கிறது, மௌனம் தியானம், அதுதான் அவற்றை இது. அது பாப்பா பப்ளிக்கு கூப்பிட்டு அப்படி என்றதல்ல. அவர் சித்தி அடைகிறதுக்கு சில காலத்துக்கு முன்னர் தான் ஒரு போகணும் என்று சொல்லி கூப்பிட்டு அவரை கொண்டு போய் அங்க 3-4 நாடு இரவுகள் 4 பகலும் தங்கி இருந்து அங்கே இருந்து வந்தார், அவ்வளவுதான். அதுல வாசல்ல இருந்த பொழுது என்னுடைய சித்தப்பா சொன்னார், அவர் போறது ஒரு நாள் இந்த மண்டபம் அதை பார்த்தாரா உள்ளுக்கு, பார்த்துட்டு யோசிச்சு கொண்டு வந்துட்டு அதையும் பார்த்துட்டு சொன்னாராம், செல்லப்பரும் சரிதான், இதுவும் சரிதான் என்றாராம். செல்லப்பர் வந்து நான் இன்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷனே கிடையாது, நிறுவனமும் கிடையாது. இது இப்ப மண்டபம் வந்துட்டது தானே, இவர் பார்த்து யோசிச்சாயா, இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், உங்களுக்கு நடத்தேலாட்டி இடிச்சு போட்டு போங்கடான்னு சொன்னார். என்ன சொன்னார்? இடிச்சு போட்டு போங்கடான்னு சொன்னார். அப்ப அப்படி நிறுவனமயப்படுத்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு குரு அவர். பழைய காலத்துல ரமணர் பெரிய குரு. ரமணர் இன்ஸ்டிடியூஷனை பண்ணவர். அவர்கள் காலத்திலே ரமணாசிரமம் வந்தது, வழக்குகள் வந்தது, அவர் வில் எழுதி வச்சவர். தனக்கு பிறகு தன்னுடைய அடுத்த ஆளாருன்னு எல்லாம் எழுதி இதெல்லாம் செய்தார். யோக சுவாமிகளுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையானது ஒரு ஞானியை எங்கட மண்ணில நாங்கள் எங்கட காலத்துல, நான் பிறந்து 5 மாசத்துல அவர் சித்தியாயிட்டார். ஆனா அம்மா சொல்றவங்க தங்களுடைய கல்யாண வீட்டுக்கு திருமணத்துக்கு அவருடைய தகப்பனர் யாழ்ப்பாணத்திலிருந்து சூடா போதைகள் எடுத்துக்கொண்டு போற வழியில தட்டாதிரி சந்தையில அவர் நின்றவரா இறங்கி போய் வணங்க, வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொன்னார். என்னுடைய அம்மா சொல்லு. அப்படி ஒரு குட்டி பிளஸிங்ஸ் எங்களுக்கும் இருக்குது. அப்படிப்பட்டவர் எங்களுக்கு இடையே இருந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் எங்களோட குரு பரம்பரையில அவருக்கு ஒரு பூஜை செய்கிறது எங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. ஒரு பூஜை என்றால் கூடி நல்லா இருந்து செய்யலாம். விடங்கள் வந்தால் அப்படி செய்யலாம், இல்லாட்டி அவருடைய பாடல்கள் நினைந்து அவற்றை சிந்தனையை நினைந்து ஒரு பாட்டை நினைச்சு அவற்றை நினைச்சாலே போதும். நாங்கள் இதுக்கு முதல் படிச்சதற்கு வந்து என்னை அறிய அந்த பாட்டுன்னு படிச்சனாங்க. அதுக்கு போவேன்னாங்க, அதை பார்ப்போம் மிச்சத்தை. முதலாவது பாட்டு தொடங்கிட்டு விட்டுனாங்க நாங்க. இந்த பாட்டு தான் போன உறவு வாத்தினாங்க. படிச்சுட்டு அங்க அடுத்த பாட்டுக்கு போகணும். சொல்லுங்க. தன்னை அறிந்தால் தவம் வேறு இல்லை, தன்னை அறிந்தால் தவம் வேறு இல்லை, தன்னை அறிந்தால் தான் வேறு இல்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை, தன்னை அறிந்தவர் தாபதராமே. இது பார்த்து நாங்கள் போன முறை இன்றைக்கு அடுத்த பாட்டுக்கு போவோம். படிங்க. ஒரு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. பாரம்பரியம் இது வந்து கொஞ்சம் கீழே வரட்டும். படி. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நீதியும் இல்லை நெறியும் இல்லை, சாதியும் இல்லை சமயமும் இல்லை, ஓதி உணர்ந்தவர் உறுதிமொழியே. என்ன சொல்றார்? முதலும் இல்லை கடைசியும் இல்லை. ஏன் முதலும் இல்லை கடைசியும் இல்லை?
தோன்றலும் தெரியாது, எப்ப முடிந்ததும் முடியும் தெரியாது. தெரியாது. தெரியாது என்று சொல்லலே அவர். ஆதியும் யாவரும் அறியோம், ஆதியும் அறியோம், அந்தமும் அறியோம் என்று சொல்லல. அறிந்து வடிவாய் சொல்றார், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஏன் ஏன் அப்படி சொல்றார்? அது ஆன்மா தொடர்ச்சியா வந்திருக்கு. அது கொண்டு பிடிச்சிட்டீங்கள். ஆன்மாவுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அந்தமும் இல்லை. வேற ஆன்மாக்கு மட்டும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. எல்லாம் இல்லை. இறைவனுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும். இறைவனுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. வேற யாருக்கு? மும்மலங்களுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இதை விட இந்த மூன்றை விட வேற ஏதாவது இந்த உலகத்துல இருக்குதா? இல்ல. இல்லை இல்லை. அப்போ ஒன்றுக்குமே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. என்ன அப்புறம் நாங்களே கவலைப்படுறோம். இறைவனுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, எங்களுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கிறது எங்களை உறவையும் பிரிக்கிற அந்த பலத்துக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. நாங்களது எந்த பிள்ளை போயிடும், எந்த உயிர் போயிடும், எந்த உடம்பு போயிடும். அப்படித்தானே சொல்லுகிறோம் நாங்கள். அப்படித்தான் சொல்லுகிறோம் நாங்கள். அதான். அப்ப ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நீதியும் இல்லை நெறியும் இல்லை. அதென்ன நீதியும் இல்லை நெறியும் இல்லை? நீதியே நடப்பதில்லை. நீதி என்றால் அதுக்கு ஒப்போசிட் என்ன? அநீதி. அநீதி. நீதி அநீதி. சரி, அப்படி ஒன்றும் இல்லையா? நெறி என்றதுல ரெண்டு இருக்குது, நன்னெறி ஈனறி. அப்படியும் இல்லையா? என்ன சொல்றார் இவர்? இருவினையொப்பு. எல்லாம் இறைவன் செயல். இது இன்னொரு விதத்துல சொன்னார், ஒரு பொல்லாப்பும் இல்லை என்றார். என்ன சொன்னார்? ஒரு பொல்லாப்பும் இல்லை. அவனை அடிச்சு போட்டான், அவனை கொலை செய்துட்டான் என்ற, அங்க அது வந்துட்டுது என்ற, இங்க வந்துட்டுது, இங்க காட்டு தீ வந்துட்டுது. எல்லாம் அவர் செயல் தானே. எல்லாம் என்ன அவரை தண்டிக்கிறதுக்காக செய்கிறார். அந்தந்த வினைப்பயனின்படி இந்த ஆன்மாக்களுக்கு அது அறிவு முதிர்ச்சிக்காக அந்தந்த சூழலை அந்தந்த அனுபவங்களை கொடுக்கிறார். அதை தெரிந்த கர்மா அப்படி இல்லையோ? இப்ப உலகியல் வாழ்க்கையில நீதி நெறியெல்லாம் இருக்குது. ஆனா அந்த நிலைக்கு இருவினையொப்புக்கு போன பிறகு சாந்தி அந்த நிலையில இருக்கிற ஆட்களுக்கு எதுவும் இல்லை. ஆறாவது ஞானிகள் ஐயையோ இங்கே அநியாயம் நடக்குதுன்னு போய் கொடி பிடிச்சவையோ இல்லை. நீதி எல்லாம் அவன் செயல் என்று இருந்தார்கள். நெறியும் இல்லை, நன்னறி தீ நெறி ஒன்றும் இல்லை, நீதியும் இல்லை அநீதியும் எல்லாம். ஏனென்றால் இப்ப நாங்கள் எங்களுடைய செயல், அவர்தான் எங்களோட இருந்து எல்லா செயல்களையும் செய்கிறார். என்ன ஆன்மாவோட காணும் உபகாரம் காட்டு உபகாரம் என்று பார்த்து நாங்க கண்ணுக்கு கண்ணாக இருந்து தான் கண் பாக்குதுன்னு பார்த்தோம். ஆனா உண்மையில உயிர் பார்க்கறது இல்ல. உயிர் பார்க்கறதுக்கு உயிருக்குள்ள இருந்து இறைவன் அந்த உயிரின்ற கண்ணுக்கூடாக உயிரோட இருந்து பார்த்து, உயிரின்ற கண்ணுக்கூடாக உயிருக்கு அறிவித்து, தானும் அறிந்து உயிருக்கு அறிவித்து உயிரை நடத்தி வைக்கிறார். என்ன அப்ப அது தெரியாமத்தான் நாங்கள் எல்லாம் இதெல்லாம் நான் செய்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் பேசுகிறேன், என்னுடையது என்று சொல்லிக் கொண்டு திரிகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற அவரே தெரிகிறேன். தெரிஞ்சிட்டு தண்டால் எல்லாம் அவன் செயல். நாங்கள் எல்லாம் பார்த்தனாங்கள் எங்களுடைய கடமையை செய் பலனை அறவா எதிர்பாராது என்று படுத்துறாங்க. எங்களுடைய கடமைகளை செய்துட்டு இறைவனோட ஒப்படைக்க வேணும் என்று சொன்னாங்கள். என்ன பகவத்கீதையில இங்க ஒப்படைச்சதே இல்லை, செய்கிறதே நீங்கள் இல்லை, அப்புறம் என்னத்தை ஒப்படைக்கிறது? செய்கிறதே நான் இல்லை, நான் செய்து என்னத்தை ஒப்படைக்கிறது? அது அதனோட உயர்ந்த நிலை. அதான் நீதியும் இல்லை நெறியும் இல்லை. சிவஞான சித்தியார்ல இதெல்லாம் வரும் பாட்டுல நீங்க பாக்குறா பாக்கலாம். 284 285 பாட்டு. ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இலை நாடுவது ஒன்றில்லை,
சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதமொடு ஆச்சிரம செயல் இல்லை. பார்க்க போறீங்களா அந்த பாட்டை? ஞாலமதின் பார்த்துட்டு ஓம். கேக்குதா? தெரியுதா? ஓம். ஓம். படிங்க பாப்போம். ஞாலமதின் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இலை. நாடுவது ஒன்றில்லை, சீலமில்லை, தவமில்லை, விரதமோடு ஆச்சிரம செயலில்லை. தியானமில்லை, சித்தமலமில்லை, கோலமில்லை, புலனில்லை, கரணமில்லை, குணமில்லை, குறியில்லை, குலமும் இல்லை. பாதருடன் உன்மத்தர் பிசாசர் குணமறிவி பாடலினோடு ஆடலி இவை பயந்திடினும் பயில்வர். ஞாலமண்ட உலகு, இந்த உலகத்திலே ஞான நிட்டை உடையோருக்கு, ஞானத்திலே 4 படிநிலை: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். அந்த நிஷ்ட நிலை என்கின்ற இறுதி நிலை அடைந்தவர்களுக்கு, உடையவர்களுக்கு நன்மையோடு தீமை இலை. நாடுவது ஒன்றில்லை, இதை செய்யணும் அதை செய்யப்படாது என்றெல்லாம் இல்லை. சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை. பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அல்லது என்ன பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர இப்படியான ஆச்சிரம செயல்கள் எல்லாம் இல்லை. தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை. இங்கே சித்தம் என்பது ஆன்மா, ஆன்மா என்ற மலம் இல்லை, கோலம் இல்லை. அவர்கள் இப்படித்தான் போட்டிருப்பார்கள் என்றெல்லாம் இல்லை. யுவர் சுவாமிகள் காவி உடுத்தது கிடையாது. யுவர் சுவாமிகள் உருத்தராஜம் போட்டு கொண்டதை பாடுத்தது இல்லை. யுவர் சுவாமிகள் குறி வச்சு உடம்பெல்லாம் திருவுண்டரம் தெரிச்சு திருந்ததையும் பார்த்ததில்லை. குணமில்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி. சின்ன பிள்ளைகள் மாதிரி. உண்மத்தரண்டா பைத்தியம் பிடிச்சவர் மாதிரி, பிசாசரண்டா பிசாசு பிடிச்சவர், பேய் பிடிச்சவர் மாதிரி, குணம் மருவி. அப்படிப்பட்ட குணங்கள் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி பாடலினோடு ஆடல் இவ பயின்றிடனும் தருவர். சிலவர்களிலே பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கலாம். இதுதான் அந்த நிலை. இதைத்தான் யுவர் சுவாமிகள் இங்க சொன்னார். நீதி இல்லை, நெறி இல்லை என்று சொன்னார். இந்த அடுத்த பாடலை பார்த்தவன், இது 32 33வது பாடலை பார்த்தோம்னா அதுலயும் அது வரும். என்ன சொல்லுது? படிங்க. தேசமுடம் காலம் திக்காசனங்களின்றி செய்வதொன்று போல் செய்யா சேரதனை செய்தங்கு ஊசல்வடு மனமொன்று உலவாமல் நிற்றல் உலவா நிற்றல் உறக்கமுணர் உண்டிவன் பட்டி நீருத்தல் கிடத்தல் மாசதனில் தூய்மையினின் வறுமை வாழ்வின் வருத்தத்தில் திருத்தத்தில் மைத்துனத்தில் சினத்தின் ஆசைனின் வறுப்பின் இவை அல்லாது எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தாம் மரணடியை அகவாகலார். இதுவும் அருமையான திருவரி. அதாவது இதை சொல்றாருண்டா, இந்த ஞானிகள் தேசம், இந்த இடம் என்றவர், தேசம் என்றா இடம், இந்த தேசம் அண்டு இல்லையவைக்கு இடம், தேசம், இடம், காலம், நல்ல காலம், கெட்ட காலம், காலம் சந்தியாவந்தனம், மத்தியானம், இது அப்படி காலம், திக்கு, கிழக்க நோக்கி கும்பிடணும், வடக்கு நோக்கி கும்பிடணும், அதுவும் இல்லை. ஆசனங்கள், இந்த ஆசனத்துல இருக்கணும். ஆசனம் 2 கருத்து. யோகாசனங்கள் இருக்கிற ஆசனம், என்ன
சப்பானி என்ன சொல்றது, காலை மடக்கி இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம் நாங்க? ஜப்பானி. அட்டாங்கம். பத்மாசனம். அர்த்த பத்மாசனம், வீராசனம், சுகாசனம் அப்படி எல்லாம் இல்லை. இல்ல, செய்வதொன்று போல் செய்யா செயலதனை செய்து அவர்கள் செய்கிறது போல இருக்கும், செய்யாது போல அவர்கள் தாங்கள் செய்கிறது ஒன்றையும் தாங்கள் செய்கிற மாதிரி செய்கிறீர்கள். ஊசல் படும் மனமின்றி, அதுதான் இங்கே இருக்கிறது. ஊசல் படும் மனமில்லை, மாற்ற மனங்களிய நின்ற வரையோனே. சிவபுராணம். மாற்ற மனம், ஊசல் பட்டு கொண்டிருக்கிற மனம், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற மனம், அந்த மனம் இல்லை அவைக்கு. அடங்கிட்டு, அடங்கினா என்ன செய்யும்? அங்கே அவன் நிற்பான். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. உலாவல், நிற்றல், உறக்கம், உணர்வு, உணர்வண்டா விழித்திருக்கிறது. உண்டி, நித்திரை, உணர்வண்டது விழித்திருத்தல். உண்டி சாப்பிடுவது, பசி, இருத்தல், கிடத்தல், மாசதனில் அழுக்காயிருக்கிறது, தூய்மையினில் தூய்மையாயிருக்கிறது, வறுமை வறுமையா இருக்கிறது, வாழ்வில் செல்வத்தில துச்சத்தில இருக்கிறது, வருத்தம் துக்கத்தில இருக்கிறது, திருத்தம் சந்தோஷமாக இருக்கிறது, மைதுனத்தில் புணர்ந்து இன்பத்தில இருக்கிறது, சினத்தில் கோபத்தில இருக்கிறது, ஆசையினில் ஆசைகள், வெறுப்பில், இதுவே அல்லாதும் இவைகள் ஒன்றும் இல்லாம இருப்பினவை. இந்த இதொன்றும் ஊசல்படும் மனம் இல்ல போல இவர்களுக்கு உலாவல், நிற்றல், உறக்கம், உணர்வு, உண்டி, பட்டினி, இருத்தல், கிடத்தல், மாசு, தூய்மை, வறுமை, வாழ்வு, வருத்தம், திருத்தம், மைதுனம், சினம், ஆசை, வெறுப்பு இவை ஒன்றும் இல்லாது இருக்கும். அல்லது எல்லாமே இருக்கும். கோபக்காரராக இருப்பினம், ஆசை உள்ளவையா இருப்பினம், பூகத்தில் இருப்பினம், அல்லது சில பேர் பட்டினியா வறுமையில் இருப்பினம், சில பேர் உச்சத்தில் இருப்பினம், சில பேர் பல ஊத்தையா இருப்பினம், சில பேர் வலு தூய்மையா இருப்பினம். இப்படி எல்லாமும் இருக்கும். எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தான் அரணடியே அகல. அப்ப ஞானிகள் என்றா நீங்க நிக்கிற மாதிரி எல்லாம் பசு போல இருக்கிறது இல்லை. சில பேர் கோபத்துல இருப்பினம், சில பேர் ஆசையில இருப்பினம், சில பேர் உறுப்பில இருப்பினம், அப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. எல்லாம் அடைந்தாலும் அரணடியே அகல. அதனுடையத்தான் சொன்னார், நெறி இல்லை, நீதி இல்லை, நெறி இல்லை என்று சொன்னார். இதெல்லாம் ஜீவன் முத்தர் இயல்பு, அதுக்குள்ள வருகிறது. இனி படியுங்கோ, இனி விளங்கும் உங்களுக்கு. நீதியும் இல்லை, நெறியும் இல்லை. பாத்தீங்களா? சிவஞான சித்தியார் அது எங்களுக்கு கொஞ்சம் புரியக்கூடியதா இருக்குது. அடுத்தது என்ன சொன்னார்? தெரியலையா? வேணும். சாரி, நான் திருப்பி ஷேர் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் போட்டேன். என்ன சொன்னார்? ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அது விளங்கிட்டு. பதி பசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. நீதியும் இல்லை, நெறியும் இல்லை, சாதியும் இல்லை, அதான் வர்ண ஆச்சிரம செயல்கள் இல்லை என்று சொன்னார். வேதங்கள் இல்லை, சமயமும் இல்லை, அதான் திக்கு ஆசனங்கள் இல்லை, குணங்குறைகள் இல்லை என்றா அதுக்கு சமயமும் ஒரு பொருட்டு இல்லை. இந்த சமயத்துலதான் இருக்கணும், அந்த சமயத்துல இருக்க ஜோர் சுவாமிகளுடைய என்ன இறுதிச் சடங்குக்கு எல்லா சமயத்தவர்களும் வந்தார்கள். பௌத்த தலைவர்கள் வந்துச்சு, கத்தோலிக்க பிஷப் வந்தார், முஸ்லீம்கள் வந்தார்கள். சமயமும் இல்லை. இதெல்லாம் ஓதி உணர்ந்தவர் உறுதிமொழியே. ஓதி என்றா இப்படி இதை படிக்கிறது மட்டும் இல்லை, உணர்ந்தவர் என்றா அதை அனுபவித்தவருடைய உறுதிமொழி. உறுதிமொழி என்றா உண்மையான, சத்தியமான அல்லது உறுதிப்படுத்துகின்ற மொழி. அழகா சொன்னார். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, நீதியும் இல்லை, நெறியும் இல்லை, சாதியும் இல்லை, சமயமும் இல்லை, ஓதி உணர்ந்தவர் உறுதி மொழியே. யுவசுவாமியுடைய பாடல். இன்றைக்கு உலகத்தோட நிறைவு செய்வோம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. வான்வகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறையரது தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் வரையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதி பதையே. பார்வதி
ஹர ஹர மகாதேவா. பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. மகாதேவா ஆருடைய சிவனே போற்றி என் ஆண்டவர் முருகா போற்றி. சபேஷா சிவசம்பரம் பரம் திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றி 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 ஐயா, நன்றி. நல்லது நல்லது. நன்றி ஐயா. நாளைக்கு சந்திப்பேன் நான். ஓம் ஐயா.